இயல் 4 செயல்களில் முன் யோசனை. விவேகம். எல்லா பேச்சுக்களையும் அறிவையும் அப்படியே நம்பிவிடக்கூடாது. ஆனால் எச்சரிக்கையுடனும் மனசாட்சியுடனும் எதையும் இறைவனுக்கு முன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஐயோ பரிதாபம்! நாம் எந்த அளவுக்கு பலவீனர்களாக இருக்கின்றோம் என்றால், பிறரது விஷயங்களில் பெரும்பாலும் நன்மையை விட தீமையையே நம்மால் அதிகமாக எளிதாக சொல்லவும் நம்பவும் செய்கிறோம். ஆனால் நன்மை தீமை அறிபவர்கள் பேச்சுத்திறமை உள்ளவன் எவனையும் எளிதாக நம்ப மாட்டார்கள். ஏனெனில் தீமையில் நாட்டம் கொள்வதும் பேச்சுகளில் எளிதாய் தவறுவதும் மனித பலவீனம் என்று அவர்கள் அறிவார்கள். தன் செயல்களில் பதற்றம் அடையாதிருப்பதும் தன் சுய எண்ணங்களே சரியானவை என்று பிடிவாதமாக இல்லாமல் இருத்தலுமே மிகுந்த விவேகம். மேலும் மற்ற மனிதர் பேசும் அனைத்தையும் நம்பாதிருப்பதும் தான் கேள்விப்பட்டதை அல்லது நினைப்பதை உடனே பிறர் காதில் போடாதிருப்பதும் மிகுந்த விவேகம். ஞானமும் நல்ல மனமும் உள்ளவனிடம் ஆலோசனை கேள். உன் யோசனைகளை நீ பின் செல்வதை விட உன்னைவிட புண்ணியத்தில் சிறந்தவனிடமிருந்து அறிந்து கொள். புண்ணிய வாழ்க்கை மனிதனை கடவுளுக்கு ஏற்புடையவனாகவும் பலவற்றில் பண்பட்டவனாகவும் மாற்றுகிறது. ஒருவன் எந்த அளவிற்கு தாழ்ச்சியும் கீழ்ப்படுதலும் உள்ளவனாக இருப்பானோ அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் புகழும் அமைதியும் கொண்டிருப்பான். சிந்தனை. நமது ஆசை, செயல் இவற்றின் முடிவு இறைவன் ஆகையால் நமது சுபாவமான தீய நாட்டங்களை நாம் அகற்றிவிட வேண்டும். எந்த மனிதனும் தன்னைத்தான் சரியாக அறிவதில்லை. எனவே அவன் தனக்கே வழிகாட்டியாய் இருக்க இயலாது. எனவே ஏதாவது ஒரு செயலை செய்ய துவங்கும் முன் தாழ்ச்சியோடும் கீழ்ப்படிதலோடும் பிறர் ஆலோசனை கேட்பது நல்லது. அப்போதுதான் அவன் தவறிப்போக மாட்டான். அவனுடைய இதயமும் சுத்தமாகும். ஆலோசனை உன்னை காக்கும், உதவாத வழியினின்று உன்னை இழுத்து கொள்ளும் என்று வேத வசனம் சொல்கிறது.